வணக்கம். இன்று ஒரு கேள்வி. உலகில் இதுவரை எத்தனை பேர் இறந்திருப்பார்கள்? கணக்கிட முடியுமா? முடியாது. அதுபோலதான் துறந்தவர்களின் பெருமையும். திருக்குறள் 22. இன்று கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே புரிஞ்சுக்கலாம். துறந்தார் பெருமை துணைக்கோரின். வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண் தற்று. பற்றுகளை துறந்தவர்களின் பெருமையை அளவிட முயற்சிப்பது உலகில் இறந்தோரை எண்ண முயற்சிப்பது போன்றது. அதாவது சாத்தியமே இல்லை. சென்னையில் ஒரு புகழ்பெற்ற கல்லூரியில் PhD ஆராய்ச்சி நடந்தது. தலைப்பு: துறவிகளின் பெருமையை கணக்கிடுவது எப்படி? ஆராய்ச்சியாளர் பெயர் டாக்டர் கணபதி. மிகவும் சீரியஸ் மனிதர். எப்போதும் கண்ணாடி, எப்போதும் நோட்புக், எப்போதும் கால்குலேட்டர். அவர் முடிவு செய்தார், துறவிகளின் பெருமையை நான் கணக்கிட்டே தீர்வேன். முதல் நாள் ஒரு சாமியாரிடம் சென்றார். சாமி, உங்கள் பெருமையை 1 முதல் 10 இல் சொல்லுங்கள். சாமியார் கண்களை திறந்தார். என்னிடம் பெருமை என்று ஒன்றுமில்லை மகனே. டாக்டர் கணபதி இல் எழுதினார். பதில் இல்லை. மதிப்பீடு சாத்தியமில்லை. 2ஆம் நாள் இன்னொரு சாமியாரிடம் சென்றார். சாமி, உங்கள் தியாகத்தை இல் மதிப்பீடு செய்யலாமா? சாமியார் சிரித்தார். மகனே, நான் ரூபீஸ் விட்டுவிட்டதால் தானே இங்கே இருக்கிறேன். அதை எப்படி இல் கணக்கிடுவாய்? டாக்டர் கணபதி தலையில் அடித்துக் கொண்டார். 3ஆம் நாள் ஒரு பெரிய மடாலயத்திற்கு சென்றார். அங்கே ஒரு தலைமை சாமியார் இருந்தார். வயது 100. டாக்டர் கணபதி கேட்டார். சாமி, நான் PhD தீசிஸ் எழுதுகிறேன். துறந்தவர்களின் பெருமையை எப்படி அளவிடுவது? தலைமை சாமியார் புன்னகைத்தார். மகனே, ஒரு கேள்வி கேட்கிறேன். உலகில் இதுவரை எத்தனை பேர் இறந்திருப்பார்கள்? டாக்டர் கணபதி கால்குலேட்டர் எடுத்தார். கணக்கிட ஆரம்பித்தார். 1 மணி நேரம் கழிந்தது. 2 மணி நேரம் கழிந்தது. சாமியார் தூங்கி எழுந்தார். சாப்பிட்டார். மீண்டும் தியானம் செய்தார். டாக்டர் கணபதி இன்னும் கணக்கிட்டுக் கொண்டே இருந்தார். மாலையில் சாமியார் கேட்டார். மகனே, கணக்கு முடிந்ததா? டாக்டர் கணபதி தலை குனிந்தார். சாமி, கணக்கிட முடியவில்லை. சாமியார் சொன்னார். அதுதான் விடை மகனே. இறந்தோரை எண்ண முடியாது. அதுபோலவே துறந்தோரின் பெருமையும் எண்ண முடியாது. வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னார். உனக்கு PhD தீசிஸ்க்கு விடை கிடைத்துவிட்டதா? டாக்டர் கணபதி கண்ணாடியை கழற்றினார். ஐ மூடினார். ஐ வைத்தார். சாமியார் பக்கத்தில் அமர்ந்தார். சாமி, PhD தீசிஸ் ஸ்பீடாவட்டும். இந்த அமைதியை எப்படி பெறுவது? சாமியார் சிரித்தார். அதுதான் மகனே, அளவிட முடியாத பெருமை. சபையில் இருந்து மற்ற சாமியார்களும் சிரித்தனர். டாக்டர் கணபதி முதல் முறையாக கால்குலேட்டர் இல்லாமல் சிரித்தார். வள்ளுவர் சொல்கிறார், துறந்தவர்களின் பெருமையை அளவிட முயற்சிப்பது உலகில் இறந்தோரை எண்ண முயற்சிப்பது போன்றது. இது சாத்தியமே இல்லை. ஏனெனில் அவர்களின் பெருமை அளவற்றது, கணக்கிட முடியாதது, எம்மும் போதாது. அந்த பெருமையை உணர மட்டுமே முடியும், அளவிட முடியாது. இன்றைய நீதி: வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இல் கணக்கிட முயற்சிக்காதீர்கள். சில விஷயங்கள் உணர்வால் மட்டுமே புரியும். அன்பை கணக்கிட முடியாது. அமைதியை அளவிட முடியாது. பெருமையை எண்ண முடியாது. இந்த உணர்வுகளை வாழ்ந்து அனுபவியுங்கள். இந்த கதை சிரிக்க வைத்ததா? சிந்திக்கவும் வைத்ததா? கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எதை இல் கணக்கிட முயற்சித்தீர்கள்? முடியாமல் போனது என்று சொல்லுங்கள்.
சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாரம் தோறும் ஒரு குறள், ஒரு கதை. நன்றி.